வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வீடியோ தொகுப்பு போட்டிருப்போம். ஓகேவா, 20 கொஸ்டின் வச்சு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அதோட தொடர்ச்சியை இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான 20 ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோக்கான பிடிஎஃப்மே அப்லோட் பண்ணிவிட்டேன், செக் பண்ணிக்கோங்க மறக்காமல். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சி என்று அழைக்கப்படுவது எது? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரும் கொடுத்துருவோம். ஓகேவா, ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இதை தான் பார்த்தீங்கன்னா அதாவது இந்திய அரசியலமைப்போட மனசாட்சி அப்படின்னு அம்பேத்கர்னு சொல்லியிருப்பார். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி அரசு நெறிமுறை கோட்பாடுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2வது கொஸ்டின், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஸோ ஆக்ஸ்போர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி. ஓகேவா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி தான் அந்த ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகமாக அந்த பல்கலைக்கழகம் கருதப்படும். அதனால் ஸோ அதற்கு ஈக்குவலாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பாளையங்கோட்டை இருக்கு இல்லையா, ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை நகரம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேவா, அதிக கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த பாளையங்கோட்டை. ஓகேவா, அதை பேஸ் பண்ணி தான் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டுன்னு சொல்லிட்டு நம்ம பாளையங்கோட்டையை அழைக்கிறோம். ஸோ ஆப்ஷன் சி பாளையங்கோட்டை என்பது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு ஆசிரியர், அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவராக இந்தியா 1947 சுதந்திரம் பிறந்த பிறகு நியமிக்கப்படுறாரு. யார்? டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சார்ந்தவர் தான். ஆப்ஷன் ஏ டாக்டர் ராதாகிருஷ்ணன். அடுத்த கேள்வி, மஞ்சள் புரட்சி எதனுடன் தொடர்புடையது? ஸோ இந்த மாதிரி புரட்சியை பற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி பிசி எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அதனால் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டது நல்லது. ஓகேவா, ஸோ அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகேவா, மஞ்சள் புரட்சி அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் வித்துகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ எண்ணெயை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைட்டாக எல்லோ கலரில் இருக்கும். எல்லாருமே செக் பண்ணுங்கள், எல்லோ கலர் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஸோ மஞ்சள் புரட்சி எதனோடு தொடர்புடையதுன்னா எண்ணெய் வித்துக்கள். ஸோ அதாவது எண்ணெய் வித்துக்களை உற்பத்தியை பெருக்கி அதன் மூலம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் உற்பத்தி வந்து நம்ம அதிகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த புரட்சியை கொண்டு வருவாங்க. ஓகே, மஞ்சள் புரட்சி. ஸோ பால் உற்பத்திங்கிறது பார்த்தீங்கன்னா வெண்மை புரட்சி, அப்படி தான் வர்கீஸ் குரியன் வருவார். அடுத்து பருப்பு உற்பத்தி அப்படிங்கிறது இதில் வர தெரியல. கோதுமை உற்பத்திங்கிறது பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சியில் வரும். ஓகே, பருப்பு கோதுமை எல்லாமே நெல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பசுமை புரட்சியில் வரக்கூடியது. 5வது கேள்வி, சங்க இலக்கியத்தில் தமிழின் ஹோமர் என்று போற்றப்படுபவர் யார்? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வி தான். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஓகேவா, ஸோ தமிழின் ஹோமர்னு சொல்லிட்டு யார் அழைப்பாங்க பார்த்தீங்கன்னா கபிலரை வந்து அப்படி அழைப்பாங்க. ஓகேவா, தமிழின் ஹோமர். ஆப்ஷன் டி கபிலர். 6வது கேள்வி, இந்தியாவில் அவசர நிலை அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஸோ அவசர நிலையில் ஒன்றும் இல்லை, ஒரு போர் அல்லது பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கலவரம் இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அமைதியான முறையில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அமைதியை தாண்டி அதாவது வன்முறையாக வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் அவசர நிலையை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து அதை அமல்படுத்தலாம். ஸோ அவசர நிலையை அறிவிக்கக்கூடிய ஒரே தகுதிப்பட்ட நபர் யார் தான்? இந்திய குடியரசுத் தலைவர். நாட்டின் முதல் குடிமகனும் அவர் தான். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் தான் அந்த அவசர நிலையை அறிவிக்கும் அதிகாரத்தை கொண்டிருப்பவர். 7வது கேள்வி, உயிரணுவின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுவது எது? உயிரணுன்னா ஒன்றும் இல்லை, செல். ஓகேவா, செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, கொள்கை உடலம், உட்கருன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். என்னது? மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், ஆற்றல் நிலையம் அப்படின்னா தான் மைட்டோகாண்ட்ரியா. ஆற்றல் நாணயம் அப்படின்னு கேட்டால் ஏடிபின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஏடிபி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்துல உங்களுக்கு கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆற்றல் நிலையம், அதாவது உடலுக்கு தேவையான ஆற்றலை பார்த்தீங்கன்னா அந்த உணவுப் பொருளை செமிச்சு அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றல் அப்படிங்கிறது உருவாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உயிரணுவின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுவது என்னது? ஆப்ஷன் பி மைட்டோகாண்ட்ரியா. 8வது கேள்வி, உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை அமைப்பு எது? ஸோ பவளப்பாறை அப்படின்னா கடலுக்கு அடியில் காணப்படக்கூடிய முக்கியமான ஒரு அது ஒரு அமைப்பு. ஓகேவா, ஸோ அந்த அமைப்பு உலகிலேயே பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டில் உள்ள த கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய பவளப்பாறை அப்படிங்கிறது காணப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் பி கிரேட் பேரியர் ரீஃப். 9வது கேள்வி,
இந்தியாவின் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி யார்? ஸோ நீங்கள் நிறைய பேர் இதை படிச்சிருப்பீங்க. ஸோ யார்? அன்னம் ராஜம் மல்ஹோத்ரா. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி, அதாவது கலெக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதவி வகித்த முதல் பெண் யார் தான்? அன்னம் ராஜம் மல்ஹோத்ரா. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? ஸோ இந்த மாநில மரம், மாநில விலங்கு, மாநில பூ, இந்த மாதிரி இதுலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவே பார்த்தீங்கன்னா இந்த மாநிலம் பறவை, விலங்கு, இந்த மாதிரி ரெண்டுமே கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா மரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டின் மாநில மரம் எதுப்பா? பனை மரம். எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் ஏ பனை மரம். ஏன் பனை மரத்தை வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ பனை மரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழருடைய வாழ்வியலோடு தொடர்புடையது. ஓகே, அதனால வந்து பனை மரத்தை வந்து தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மாநில மரம் அறிவிச்சிருக்கும். 11, வெள்ளை புரட்சியின் தந்தை யார்? நம்ம போன ஒரு கேள்வியிலே சொல்லியிருப்போம். ஓகே, பால் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை புரட்சியோடு தொடர்புடையது. ஸோ அதுக்கு முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவர் தான் அந்த வெண்மை புரட்சிக்கு காரணமாக அமைச்சிருப்பார். ஸோ ஆப்ஷன் பி வர்கீஸ் குரியன். 12வது கேள்வி, இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் எது? படத்தை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். கங்கை நதி டால்ஃபின் சொல்லுவாங்க. ஓகேவா? 2010 நினைக்கிறேன். 2010 இதை அறிவிச்சிருப்பாங்க. எப்படி? ஸோ எல்லாத்தையும் நமக்கு இருக்குது. மாநில விலங்கு இருக்குது, பூ இருக்குது, பறவை இருக்குது, மரம் இருக்குது. ஸோ நீர்வாழ் உயிரினம் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு தான் கங்கை நதி டால்ஃபினை பார்த்திங்க அப்படின்னா நம்ம நீர்வாழ் உயிரினமாக அறிவிச்சிருப்பாங்க இந்திய அரசு. ஆப்ஷன் பி கங்கை நதி டால்ஃபின். அது கங்கை என்னமோ சொல்லுவாங்க, இன்னொரு பேருக்கு ஓங்கில்குள்ள ஏதோ சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படியும் அந்த அழைப்பாங்க. 13வது கேள்வி, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுதளம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ராக்கெட் ஏவுதல் இருக்குன்னா அது பார்த்தீங்கன்னா தும்பா அப்படிங்கிற மலை பிரதேசம் தான் அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தும்பா செயற்கைக்கோள் ஏவுதளம். இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா NH7 சொல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலை இருந்தது. இப்போ கொடுத்துருக்க அந்த பள்ளி பாடப்புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா NH44 அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையாக கருதப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் சி NH44. 15வது கேள்வி, பொன்னியின் செல்வன் நாவலை எழுதியவர் யார்? எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ கல்கி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் நாவலை யார்? ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலாக ஒரு கற்பனை கதை மாதிரி நல்லா புரிஞ்சிருப்பார். ஸோ அதை வச்சு படமாக வழி வந்துச்சு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி கல்கி கிருஷ்ணமூர்த்தி தான் பொன்னியின் செல்வன் நாவலை வந்து எழுதியிருப்பார். ஆப்ஷன் பி கல்கி கிருஷ்ணமூர்த்தி. 16வது கேள்வி, இந்திய ரூபாய் குறியீட்டை வடிவமைத்தவர் யார்? ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். 2010 நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ரப்பர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க, இந்த மாதிரி பணக்குறியீட்டை டிசைன் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு டிசைனை கொடுத்துட்டு அவர் இந்த கொடுத்த அந்த டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு குறியீடாக ஏற்றுக்கொடும். ஓகேவா? 2010 யார்? உதயகுமார் தர்மலிங்கம் அப்படிங்கிறவர் தான் அந்த வடிவமைப்பாளர். ஆப்ஷன் பி உதயகுமார் தர்மலிங்கம். 17வது கேள்வி, மனித உடலில் மிகப்பெரிய சுரப்பி எது? ஸோ மனித உடல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சுரப்பி இருக்கும். அதுலேயே மிகப்பெரிய சுரப்பி எதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் சுரப்பினா பிட்யூட்ரி, பீனியல் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு சுரப்பி தான். ஓகேவா? கல்லீரல், பித்துநீர் சுரக்கக்கூடியது என்னது? கல்லீரல். பித்தப்பை அங்கே தான் இருக்கும். பித்தப்பையிலிருந்து என்னது? பித்துநீர் அப்படிங்கிறது சுரக்கும். ஸோ கல்லீரல் தான் பார்த்தீங்கன்னா மனித உடம்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுரப்பி ஆகும். ஆப்ஷன் சி கல்லீரல். 18வது கேள்வி, இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? இது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே, அந்த தேசிய பூங்காக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு கேள்வி கேட்பாங்க. இதுக்கான வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ கார்பட் தேசிய பூங்கா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா ஆகும். ஆப்ஷன் பி கார்பட் தேசிய பூங்கா. 19வது கேள்வி, பிங்காளி வெங்கையா எதனுடன் தொடர்புடையவர்? ரீசெண்டாக கூட நீங்கள் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஜூலை 22 என்னப்பா? ஜூலை 22 நமக்கு என்னது? தேசிய கொடி நாள். அதாவது தேசிய கொடி பார்த்தீங்கன்னா முதலாக ஜூலை 22 தான் அந்த பிங்காளி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடியை தான் நம்ம என்னது ஏற்று கொண்டிருப்போம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்திய தேசிய கொடியின் தொடர்புடையவர் தான் யார்? இந்த பிங்காளி வெங்கையா. ஆப்ஷன் ஏ. 20வது கேள்வி, தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் யார்? எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பாத்திமா பிவி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதல் பெண் ஆளுநர் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ தற்போதைய அந்த ஆளுநர் யாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த PDF வேணும் சார் அப்படிங்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே, வீடியோ போட்ட அப்புறமா ஒரு 1 டே 2 டே கழிச்சு உங்களுக்கு வந்து PDF அப்லோட் பண்ணிடுவோம். டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எதுலையும் இந்த PDF கிடைக்காது. ஓகேவா? ஸோ போலீஸ் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான்.
இப்படி ஸ்டார்டிங்கில் பிகினிங் இருந்து போனால் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதனால ஈஸியான கொஸ்டின் கொடுக்குறேன். இன்னும் வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான கேள்விகளை உங்களுக்கு கொடுப்போம். ஓகேவா? ஸோ கூற்று காரணம் இந்த மாதிரி கேள்வி எல்லாமே எடுத்து உங்களுக்கு கொஸ்டினாக கொடுப்போம். ஓகேவா? ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.